இஸ்ரேலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 பேருந்துகளில் வெடிகுண்டுகள் வெடித்துச் சிதறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் அடுத்தடுத்து அரங்கேறிய குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலில் அத்துமீறி புகுந்து நடத்திய தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தொடங்கியது. பாலஸ்தீனத்தின் காசா மீது குண்டுமழை பொழிந்த இஸ்ரேல் அந்நகரை தரைமட்டமாக்கியது. இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் கடந்த ஜனவரி மாதம் அமலுக்கு வந்ததை அடுத்து 15 மாதங்களாக நீடித்து வந்த போர் முடிவுக்கு வந்தது. சமீபத்தில்தான் காசா பகுதிகளுக்கு அந்நாட்டு மக்கள் மீண்டும் குடியேறினர். அந்நாட்டு மக்கள் போர் சூழலில் இருந்து தற்போதுதான் நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பித்தனர். அதற்குள் மற்றொரு பயங்கரவாத தாக்குதல் இந்த அமைதியை சீர்குலைக்கும் வகையில் அரங்கேறியுள்ளது. இஸ்ரேலில் வியாழக்கிழமை இரவு பேருந்துகளில் அடுத்தடுத்து தொடர் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன. மத்திய இஸ்ரேலின் பேட்யாம் என்ற நகரில் வெவ்வேறு பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 பேருந்துகளில் குண்டுகள் வெடித்துள்ளன. மேலும் 2 பேருந்துகளிலும் வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் இது பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். குண்டுவெடிப்பு நடந்த நேரத்தில் பேருந்துகள் காலியாக நிறுத்தப்பட்டிருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. யாரும் காயமடைந்ததாகவும் தகவல் இல்லை. குண்டுவெடிப்புகளை தொடர்ந்து இஸ்ரேலிய காவல்துறையினரும் வெடிகுண்டு நிபுணர்களும் அனைத்து முக்கிய இஸ்ரேலிய நகரங்களிலும் பேருந்துகள் மற்றும் ரயில்களில் சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காவல்துறையின் முதற்கட்ட அறிக்கையில் குண்டுகளில் நேர கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இதனால் இந்த சம்பவம் பயங்கரவாத தாக்குதலாக இருக்கக்கூடும் என கூறுகின்றனர். இந்த வெடிபொருட்கள் இஸ்ரேலின் மேற்கு கரையில் பயங்கரவாதிகள் பயன்படுத்திய வெடிபொருட்களுடன் பொருந்துவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த குண்டுவெடிப்புகளுக்கு பாலஸ்தீன பயங்கரவாத அமைப்புகள் தான் காரணம் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது வரை இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே பிணை கைதிகள் பரிமாற்றம் நடந்து வரும் சூழலில் இந்த குண்டுவெடிப்புகள் நடந்திருப்பதால் மீண்டும் போர் தொடங்கிவிடுமோ என்ற அச்சம் நிலவுகிறது.